வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு வந்து சாட்டர்டே. டைம் பாருங்க 10:15. 10:15க்கு தான் கடை திறந்திருக்கேன். கடை பார்த்தா அப்படியே எல்லாத்தையும் வெள்ளிக்கிழமை நைட்டு விட்டுட்டு போயிட்டோம். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு கடையில உட்கார்றதுக்கு மிஷின்ல உட்கார எனக்கு கரெக்ட்டா மணி 11 ஆயிடுச்சு. டீக்கார் வந்தாரு. டீ சாப்பிட்டு தான் நான் மிஷின்ல உட்காந்தேன். எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நெறைய பேர் வந்து துணி நெறைய வாங்கி வச்சுட்டு தைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் வந்து கடை வச்சிருக்கேன். நான் ஒரே ஆள் தான் நான் தைக்கிறேன். என் பொண்ணு எனக்காக கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா. கொக்கி கட்ட, கொஞ்சம் ஓவர்லாக் பண்றதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவா. கஸ்டமர் அட்டெண்ட் பண்ண மாட்டா. மீதி இந்த ஒர்க் எல்லாமே அவ பண்ணுவா. மிஷின்ல உட்கார்றது எல்லாமே நான் மட்டும் தான் செஞ்சுட்டுருக்கேன். இந்த மாரி வந்து நம்ம வந்து முன்னாடியே என்னென்ன தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த கஸ்டமர் இன்னைக்கு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிரணும். எடுத்து வச்சுட்டு நம்ம உட்கார ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா முடிச்சிடலாம். இப்போ ஒரு 5 பிளவுஸ் முடிக்கணும் இன்னைக்கு அப்படின்னு நீங்க காலையிலேயே எடுத்து வச்சுருங்க. சரிங்களா? இப்ப நீங்க தனியா தைக்கிறீங்க அப்படின்னா, கட்டிங் எல்லாம் வீட்ல கட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து கடையில தையுங்க. கடையில நீங்க அதையும் கட் பண்ணிக்கிட்டு, கஸ்டமரையும் அட்டெண்ட் பண்ணிட்டு, கண்டிப்பா முடியாது. இப்போ எனக்கு இந்த ஒரு சுடிதார் நான் தைக்கிறேன் பாருங்க. இந்த சுடிதார் தைக்கிற நேரத்துல எனக்கு ஒரு 3 கஸ்டமர் வந்தாங்க. அதுவும் பாருங்க 1 ஹவர் இந்த மாடல் வேணும், அந்த மாடல் வேணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல பைப்பிங் மட்டும் வச்சு குடுங்கன்ட்டு போயிட்டாங்க. அந்த மாரி கஸ்டமரும் நம்மளுக்கு வருவாங்க. சரிங்களா? அவ்வளோ நேரம் பேசிட்டு லாஸ்ட்ல சிம்பிளா ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? யாரு மேலயும் கோவப்படக்கூடாது. நம்ம கடை வச்சுட்டு இந்த மாரி தொழில் பண்றோன்னும்போது, யாரு மேலயும் நம்ம கோவப்படக்கூடாது. சிரிச்சுட்டு, ஓகே மேடம், ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த மாரி நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. கஸ்டமர் அட்டெண்ட் பண்றதுலயும் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மாரி நம்ம அட்டெண்ட் பண்ணணும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து டேட் வந்து ஒரு 3 நாளுக்குள்ளேயே டேட் போட்டு குடுங்க. 3 நாள்ல நான் பிளவுஸ் குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி. அப்பதான் உங்களுக்கும் தைக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்க எக்ஸ்ட்ரா டேட் போட்டீங்க அப்படின்னா, சரி இன்னும் நாள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருவீங்க. சப்போஸ் உங்க கையில நெறைய தைக்கிறதுக்கு பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா மட்டும் ஒரு 5 நாள் டேட் போடுங்க. முடிஞ்சபட்சம் நீங்க ஒரு 3 நாள் போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ கஸ்டமர் வந்து இன்னைக்கு குடுக்குறாங்க அப்படின்னும்போது, அன்னன்னைக்கு நீங்க வந்து எத எத முடிக்கணும், எது முன்னாடி முடிக்கணும், எது பின்னாடி முடிக்கணும்னு சொல்லி முன்னாடி எடுத்து வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் இப்போ வந்து சுடிதார் ஏதாவது அந்த ரெடிமேட்ல எடுக்கிற சுடிதார்லாம் வந்து கொஞ்சம் புடிச்சு குடுக்க சொல்லி வருவாங்க. அந்த ஒர்க்கெல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஈவினிங் டைம் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு செஞ்சுட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் ஈவினிங் டைம்ல ஒரு 7 மணி வரைக்கும் கடை ஓப்பன்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, 5 மணி வரைக்கும் நார்மலா எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே ஃபால்ஸ் வைக்கிறது, சுடிதார்லாம் பிடிக்கிறது, இந்த மாரி ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே நீங்க சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் ஈவினிங் 5 மணிக்கு எடுத்து ஒரு 2 ஹவர்ல முடிக்க பாருங்க. இப்போ நம்ம இந்த மாரி ஸ்டிச் பண்றோம் அப்படின்னும்போது, கண்டிப்பா நம்ம அன்னைக்கு தேவையான ஒர்க்க நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? அன்னன்னைக்கு என்ன தேவையோ, அத கண்டிப்பா முடிச்சிடலாம். மணி 1 ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு வந்து மிஷின்ல உட்காந்து 2 மணிக்கு 1 ஹவர் வந்து சாப்பிடுற டைமு. முடிச்சுட்டு மறுபடியும் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சேன். இந்த மாரி நம்ம வந்து கஸ்டமரையும் அட்டெண்ட் பண்ணிட்டு, இருக்கிற ஒர்க்கையும் பார்க்கணும் அப்படின்னும்போது, டைம் கிடைக்கும்போது நம்ம வந்து தைக்கிற வேலைய மட்டும் பார்க்கணும். டைம் கிடைக்கும்போது நம்ம மத்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோன்னும்போது, கண்டிப்பா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ற நேரம் வேஸ்ட்டா போயிடும். கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா, நம்மளால தைக்க முடியாது. அப்போ நம்ம கஸ்டமர் இல்லாதப்போ, யாரும் கடையில இல்லாதப்போ, நம்ம அந்த தைக்கிற ஒர்க்க மட்டும் நம்ம பார்க்கணும். டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. இந்த மாரி நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கமெண்ட்ல என்ன வேணும்னு கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். வீட்ல இருந்து தைக்கிறவங்க, கண்டிப்பா வந்து வீட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு, நம்ம வேலைக்கு போற மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு, நீங்க வந்து எப்பவும் போல நீங்க தைக்க பாருங்க. சரிங்களா? இல்ல நடுவுல கரண்ட் போகும். நெறைய இருக்கு. சரி எல்லாமே நம்ம வந்து இப்படியே நாட்கள் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு கரண்ட் போயிடும். திடீர்னு மிஷின் ப்ராப்ளம் வரும். கஸ்டமர் யாருன்னா வந்தாங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடும். இந்த மாதிரி தான் நம்ம இதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து கடந்து போயிட்டு தான் இருக்கணும். அப்ப அன்னன்னைக்கு வாங்குறீங்களா, அன்னன்னைக்கு அந்த டேட்ட பார்த்து, இந்த டேட்ல இத குடுக்கணும். இந்த டேட்ல இத குடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்க கரெக்ட்டான ஒரு எடுத்து வச்சு நீங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவா இருக்கும். நீங்க வந்து இந்த வீடியோ வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோ பாருங்க. நான் சொல்றத கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அ க புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? நீங்க உடம்பையும் பார்த்துக்கணும். நல்லா ஃபுட்டு நல்லா சாப்பிடுங்க. தண்ணி நெறைய குடிக்கணும். தண்ணி நெறைய குடிக்கணும். பாத்ரூம்லாம் அடிக்கடி போகணும். மிஷின்ல உட்கார லேடீஸ் கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். மணி பாருங்க 5 ஆயிடுச்சு. சரியான மழை.
மழை வந்தது. உடனே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துல வந்துச்சு. அப்புறம் என் பொண்ணு டீ எடுத்துட்டு வந்து குடுத்தா, டீ சாப்பிட்டோம். மணி 7 ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்ன்னு பார்க்கலாமா? வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ்லெஸ் தான். ஸ்லீவ் கிடையாது. டக்குன்னு முடிச்சுட்டேன். இது ஒரு 5 ப்ளவுஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆல்ட்ரேஷன் ஒர்க் கொஞ்சம் பண்ணேன். இது வந்து எம்மிங்லாம் பண்ணணும். இது நான் ஒரு அக்காட்ட குடுத்து வாங்கிடுவேன். அர்ஜென்ட் மட்டும் என் பொண்ணு பண்ணிடுவா. மத்தபடி நம்மளுக்கு கொக்கி கட்ட இன்னொரு அக்கா இருக்காங்க. அப்புறம் சுடிதார் செட் ஒண்ணு முடிச்சேன். இந்த ஒரு ப்ளவுஸு, சாரி முடிச்சிருக்கேன் ஃபால்ஸ் வச்சு. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு. இதுதான் இன்னியோட வேலை. சரிங்களா? தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி வீடியோ பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.